அனைவருக்கும் வணக்கம். நான் நாகராஜனுங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சார், நம்மளுடைய கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மள வந்து 10 pp ஃபார்முலா அண்ட் 5 years ஃபார்முலா இது ரெக்கார்டிங் தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். அது ரெக்கார்டிங் இப்போ ஜூலை மந்தோட ட்ராக்கர் ஷீட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் எங்கிட்ட லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அந்த 10 pp ஃபார்முலா எப்படி என்னன்னு. எப்பயும் மந்த்லி ட்ராக்கர் ஷீட் அனுப்புவேன். இந்த மந்த்துக்கு உண்டான ட்ராக்கர் ஷீட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ அதுலேருந்து நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்கன்னு பார்த்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மந்தோட ட்ராக்கர் ஷீட்டு. சரி, புதுசாக மேபி வந்திருந்தீங்கன்னா நான் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே காலையில் எந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், மார்னிங் வந்து நேரமாக எந்திரிச்சு வேணும். மேபி 4 o'clock கண்டிப்பாக எந்திரிச்சு வேணும். ஸோ அந்த 4 o'clock எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் சொல்லிக்குது. அப்போ அந்த மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் கரெக்டாக 4 o'clock எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் சொல்லிக்கிறீங்க? 10 மார்க் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் 10 மார்க் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அப் டைம் சொல்லிக்கிறேன். அது நீங்கள் 4 o'clock எந்திரிச்சுன்னா மேபி 15 to 20 minutes நீங்கள் ப்ரெஸ் அப் பண்ணிடலாம். ப்ரெஸ் அப் மீன்ஸ் நீங்கள் பல்லு விளக்குறது வந்து குளிக்கிறது வந்து மற்றபடி என்னென்ன ஒர்க் இருக்குதோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது கரெக்டாக ப்ரிப்பேர்டாக 20 minutes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தட் ஆல்சோ 10 மார்க் நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க. சிட்டப்ஸ் ஃபார் சூப்பர் பிரைன் யோகா நம்ம தோப்புக்கரம்னு சொல்லுவோம்ல, அதனோட இதுதான். ப்ரெஸ் அப் பண்ணிட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 times பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே சிட்டப்ஸ் போட வேணும். அதை போடுற மெத்தடுங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். காலை வந்து லைட்டாக மேலே தூக்கிட்டு கீழே உட்காரும் போது மூச்சு உள்ளே இழுக்க வேணும், எந்திரிக்கும் போது மூச்சை வெளியே விட வேணும். அதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போடுங்க. இதில் நான் லேர்ன் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் கிளாஸ் வரும்போது எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அப்படி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 21 times 10 பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 10 மார்க் கொடுத்துருங்க. ஸோ கூப்பனவனு ப்ரேயர் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். கீழே நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் பார்த்தாவே எனக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 times per day சொல்ல வேணும். ஸோ மெயினாக என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல 5 times வந்து எழுதிட்டு 5 times வந்து நீங்கள் வாய் விட்டு சொல்லுங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 5 times வந்து ஒரு நோட்டு போட்டு வச்சுருங்க. இதுக்குன்னு தனி நோட் போட்டு வச்சுருங்க. 5 times வந்து வாய் விட்டு சொல்லிடுங்க. அண்ட் 5 times வந்து ரிட்டன்ல எழுதிடுங்க. சரிங்களா? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து 30 times சொல்லுறாங்க. நீங்கள் மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைம், பிரம்ம முகூர்த்தம்னா காலையில் 4லேருந்து 6 வரைக்கும்பாங்க. மேக்ஸிமம் 4:30க்கு மேலே இதெல்லாம் நீங்கள் இந்த சிட்டப்ஸ் அண்டு கூகுள் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா 4:30க்குள்ள ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு 4:45 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டெய்லி சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டங்கிறாங்க. ஏன்னா கோல்டு அண்ட் ஃபீவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு வருதுங்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 6:30 to 7:10 ஆர் 7:30க்குள்ள ஒரு 10 to 30 minutes நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும். உங்களோட கோல்டு அண்ட் ஃபீவர் வரது வந்து கம்மியாகிடும். அண்ட் ஆல்சோ வாட்டர் இன்டேக் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எனர்ஜி அண்ட் மெமரி பவர் வந்து அதிகமாகணும். நம்ம ஸ்டூடெண்ட் லெவலில் எல்லா லெவலையும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மெமரி பவர் வந்து அதிகமாகும், எனர்ஜெட்டிக் லெவல் வந்து கரெக்டாக இருக்குங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 1 hour ஒர்க்காக பார்த்தீங்கன்னா 100 ml. சரிங்களா? 1 hour ஒர்க்காக பார்த்தீங்கன்னா 100 ml 150 ml வரைக்கும் நம்ம குடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் மெயினாக சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 170, அதாவது 1.7 லிட்டர்னு சொல்லிக்கிறேன். 1.7 லிட்டர் மீன்ஸ் 1.25 லிட்டர் பக்கமாக குடிக்க வேண்டியிருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பட்டுக்க ஒட்டுக்கா குடிக்கக்கூடாது. 1 hour கேப்பில் குடிக்கணும். அதே மாதிரி நைட்டு போகும்போது 50 ml தாண்டிடணும். அதாவது 50 ml இருந்தால் போதும் 7 o'clock மேலே நைட்டு. ஸோ ஸ்டடி டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம பசங்களுக்கு இப்போ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒர்க்கிங் டேஸ் வந்து அட்லீஸ்ட் 6 hours, மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours சொல்லிக்கிறேன். அண்டு நான் ஒர்க்கிங் டேஸ் வந்து மேக்ஸிமம் 15 hours படிக்கணும். மார்க் வேணுங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. 15 hours வந்து நான் ஒர்க்கிங் டேவில் படிக்கிறீங்களா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10 மார்க் போட்டுங்க. இல்லைன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சார், டின்னர் டைம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சொல்லிக்கிறேன். அப்போ நைட்டு ஸ்லீப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டைம் நீங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க. கரெக்டாக 10 o'clock தூங்கிடணும். அதுக்கு மேலே முடிச்சிருக்காதீங்க. சரிங்களா? அதை பொறுத்து தான் டின்னர் டைம். எப்பயுமே வந்து நம்ம தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் பிட்வீன் கேப் இருக்கணுங்க. அது லைட் டின்னர் தான் இருக்கணும். நம்ம இதாக இருக்கக்கூடாது. லைட் டின்னராக தான் நம்ம சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா 7 to 7:30 முடியுதுன்னா நீங்கள் 6 மணிக்கு கூட சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் இப்ப சொல்றேன். நீங்க கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் 7 to 7:30 இருந்தாலும் நீங்க ஓகே. அதுக்கு தகுந்த மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா 10 மார்க் குடுத்துங்க.
ஸ்கிரீன் ஆப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பெரியவங்கல இருந்து சரி குழந்தைங்கள் வரைக்கும் சரி, நம்ம ஸ்கிரீன் ஆப் தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அது வந்து நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த லைஃப் பிட்வீன் டைம் வந்து நம்ம ஸ்கிரீன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லிவர் ரீதியாவோ இல்லை வேற ரீதியாவோ நம்மளுக்கு பாதிப்பு வருங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நைட்டு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுங்கிறாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் 10 மார்க் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்லீப்பிங் டைம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கண்டிப்பா 9:30 to 10 o'clock. ஓகேங்களா? 9:30 to 10 o'clockல நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் ஃபுல்லா போட்டுருங்க. சரிங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும்னா நீங்க தான் இங்க இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க மார்க் குறையுது இதுன்னு. நீங்க பசங்க வந்து நம்ம ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க யார் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல பெரியவங்க யார் ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களோட லைஃப்ல இல்ல உங்களோட மார்க்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா இங்க 100 அவுட் ஆஃப் 100. இப்போ நான் 100 அவுட் ஆஃப் 100 இங்க போட்டேன். சரிங்களா? அப்போ இதே மாதிரி 100 அவுட் ஆஃப் 100 வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல கரெக்டா இம்ப்ரூவ்மெண்ட் வாங்கினாவே போதும். நம்மளோட மார்க்லயும் சரி, நம்மளோட லைஃப்லயும் சரி, இதுல நீங்க கரெக்டா எதுல டிகிரிஸா இருக்கீங்க. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எதாச்சும் வீக்கா இருந்தாலும் நமக்கு ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனை வந்துடும். நம்ம இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட மார்க்கா இருந்தாலும் சரி, உங்களோட ஹெல்த்தா இருந்தாலும் சரி, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்டா தெரியும். சரிங்களா? ஏன்னா நான் இது பர்ஃபெக்டா சொல்றேன்னா நான் 3 இயர்ஸா இதை எல்லா ப்ராக்டிஸும் நான் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேன். என் கிட்டத்தட்ட இப்போ கூட ஒரு 10 டேஸ் நான் இந்த ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாம கொஞ்சம் கிட்டத்தட்ட டிஸ்டர்ப் ஆச்சு. இப்போ நான் கடைசியா திரும்ப ஃபாலோ பண்றேன். எனக்கு கிட்டத்தட்ட ஓகே மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப இதனுடைய இது பார்த்தீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய விஷயம், உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் தான் சொல்றேன். சப்போஸ் இங்க ரிமார்க் இருக்கிற இடத்துல என்னாச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா அங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எந்த காலத்துல வந்து நீங்க பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறத வந்து நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அந்த ரீமார்க் நோட் பண்றது எதுக்குன்னா, திரும்ப நீங்க அந்த ரீமார்க்ல வந்து அந்த இடத்துல இருந்து நீங்க விடுபடுறதுக்காக ரீமார்க் போட்டுக்கிறேன். சப்போஸ் அதுல எனர்ஜி நெகட்டிவா இருக்குது, இல்ல அது இப்ப செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா, என்னோட கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா, நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் குடுக்குறேன். சரிங்களா? இப்ப இது என்ன சார்? இப்ப வந்து நீங்க சொல்லிட்டீங்க, புதுசா பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. எனக்கு எந்திரிக்கிறது டைம் தெரியுது, பிரஸ் அப் தெரியுது, சிட் அப்ஸ் கூட ஓகே இருக்குது. தோப்புக்கரம் சொன்னீங்க 21 டைம் போட்டு எந்திரிப்பேன். அதனோட இது சொன்னீங்க. இந்த கோபுரம் பிரேயர்ன்னு என்ன சார்? அப்படின்னு நெறைய பேர் கேட்க சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி என்ன சொல்றேன், லேர்ன் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறது தெரியும். மத்தபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அதுக்கு வேணும்னா உங்களுக்கு நான் கீழ சொல்றேன் பார்த்துக்குங்க. சரிங்களா? கூப்பனூர் பிரேயர் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஆ ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் காட்டணும்ல. அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு லைன் குடுத்திருப்பேன் பாருங்க. இந்த மை டியர் ஸ்டடீஸ், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப். இதை எப்படி சொல்லுவேன்னு சொல்லிடுறேன். காலையில நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல அந்த குளிச்சுட்டு சிட்டப்ஸ் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் உட்காடுறீங்க. இதை சொல்லும்போது நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க் எவ்வளவு வேணும்னு நினைச்சிட்டு அதை எழுதுங்க. மேபி இங்க மைடியர் ஸ்டடீஸ்னா உங்களோட மைடியர் டார்கெட் ஸ்கோர்னு கூட சொல்லி நீங்க எழுதிக்கீங்க. அதை நீங்க கண்டினியூஸா எழுதுங்க. இதை கோபுரோ பிரேயர்னு பேரு. இதை நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க. அது எவ்வளவு பவர்ஃபுல் பிராக்டிஸ்னு பாருங்க. ஒரு பிரம்ம முகூர்த்தத்தை செய்யும் போது நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல நமக்காக கடவுள் வந்து கதவு திறந்திருக்கிறார். அதை போய் நமக்கு வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கிறது தான் இதனுடைய பிராக்டிஸ் சீக்ரெட். இந்த பாயிண்ட் சொல்லி இந்த ரிலேட்டடா இப்ப மைடியர் ஸ்டடீஸ் போல இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை மேபி பெரியவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் இல்லை வேற எனர்ஜி நம்மளுக்கு தேவையா இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க மாத்தி கூட நீங்க பயன் அடைஞ்சுக்கலாம். பட் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் எடுக்கிறதுனால இது வந்து நான் ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா சொல்லிக்கிறேன். இது எங்க இடத்துல உங்களுக்கு வந்து மார்க் வேணா நீங்க மார்க் போட்டுக்கலாம். இல்லை எந்த சப்ஜெக்ட் வீக் இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மேக்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா மை டியர் மேக்ஸ் ஸ்டடீஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் என்ற கண்டென்ட் கூட நீங்க கரெக்டா போட்டுட்டு ஃபில்அப் பண்ணி கரெக்டா பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த 10 ppயோட ப்ராக்டிஸ் மெயின் டார்கெட். உண்மையை சொல்றேன், இந்த 10 pp வந்து நீங்க பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மார்க் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எபோவ் 90 வரும். இது லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸ் மேபி ஹோம் டியூஷன் அண்ட் ஆன்லைன் மோட்ல நிறைய பேருக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுல சில பேர் முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடுனவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு விட்டவங்க இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ செஞ்சுட்டு ரிசல்ட் எடுத்தவங்க இருக்காங்க. அந்த செஞ்சுட்டு ரிசல்ட் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லாஸ்ட் வீக் நான் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம இது பண்ணது ரொம்ப ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட். அவங்களால முடியாதுன்னு இருந்தது. பட் இந்த கைடன்ஸ் இந்த இது போயிட்டு நான் போயிட்டு அவனுக்கு இந்த 10 ப்ராக்டிஸ் நானும் செய்யும்போது அவனையும் செய்ய வச்சு கொண்டு வந்ததுல அவன் கண்டிப்பா அவன் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோல இருந்தான். அவன் பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் இருந்தான். பட் அவனோட பாத்தீங்கன்னா ரீச் ஆன மார்க் பார்த்தீங்கன்னா 300. மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் மார்க் எடுத்துக்கலாம் 75 பக்கமா எடுத்துக்கிறான். ஏன்னா அவனோட மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கவே 98 தான் இருந்தது. 5 சப்ஜெக்ட் சேர்த்து டோட்டல் மார்க்கே 98 தான் இருந்தது. அப்போ அந்த பையன் அவுட் ஆஃப் 300 எடுத்துக்கிறான் லாஸ்ட் 500க்கு. ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
நான் திரும்ப அவனை மீட் பண்ற சமயம் கிடைச்சது. அது அப்போ போய் கேட்கும்போது இந்த பிரேயர்ஸ் அவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவன் இதில் ஒட்டியிருப்பான், அவன் படிக்கிற இடத்துல ஒட்டியிருப்பான். ஏன்னா என்ன வச்சுக்கிற இடத்துல சொன்னேன், இல்லைங்க சார் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். அப்பவே அந்த இடத்துல நான் கண் கலங்கியிருந்தேன். அவ்வளோ அற்புதமான ப்ராக்டிஸ். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்தான். உங்களுக்கும் மார்க் தேவை. அதாவது பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இங்க நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் செய்யறோம், நம்மளோட மார்க் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்கிறத வந்து இந்த கூப்பன் பிரேயரை வந்து 5 டைம்ஸ் எழுதிட்டு 5 டைம்ஸ் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும். அது நீங்க கண்கூட பார்ப்பீங்க. இது அந்த 10 யோட ப்ராக்டிஸ். அந்த 5S ஆர் 6X எப்பயுமே 5Sங்கிறது ஒண்ணும் இல்ல, செல்ஃப் ஸ்டடிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பேன். அது 6X இருக்கும். இதுங்க செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று கம்மியா இருக்குது, அவ்வளவுதான். செல்ஃப் ஸ்டடிஸ் நான் எடுத்துக்கிறேங்க இதுல. இதுல என்ன பண்றீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்துனே நாம வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டா வந்து இந்த ட்ராக்கர் ஷீட் கரெக்டா ஃபாலோ பண்றோமா, இல்ல நாம போட்ட பிளான் வந்து கரெக்டா போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறது நீங்க செல்ஃப் டெஸ்ட் வச்சுங்க. அதை வந்து செல்ஃப் டெஸ்ட் வந்து நீங்க எவாலுவேட் பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிறோன்னு. அண்ட் செல்ஃப் ஆடிட்டிங் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஆடிட்டிங் வச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன வரும், எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியும். செல்ஃப் டிசிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரியும். இதை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா நான் வந்து தனியாக கொடுக்குறேன், பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. இந்த ட்ராக்கர் ஷீட் யாருக்கு வேணும்னு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.